ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன டிப். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, அல்லது கெரியர், நம்ம எம்ப்ளாய்மெண்ட், நம்ம பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, ஒரு மிக முக்கியமான சின்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை உண்டாக்கும். அது இல்லைன்னா நெகட்டிவ் தாக்கத்தையும் உண்டாக்கும். அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னங்க, ஒரு புதிய நபரை சந்திக்கிறீங்க, அல்லது புதிய நபர்னு இல்லை, யாரோ ஒருத்தவரை சந்திக்கிறீங்க. உங்களுக்கு நோன் பர்சனாக கூட, தெரிந்த ஆளாக கூட இருக்கலாம். அவர்கிட்ட பேசுகிறப்போ, ஒரு ஆளிடத்தில், ஒரு நபரிடத்தில் உரையாடுகிற பொழுது நம் கண்கள் பேசுகின்ற பொழுது யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுடைய கண்களுக்கு நேராக கண்களை மட்டும் பார்த்துருக்க வேண்டும். ஐ கான்டாக்ட், ஸ்ட்ரெயிட் ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியம், தனி மனித வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஐ கான்டாக்ட் மிக முக்கியமான ஒரு குணாதிசயத்தை எக்ஸ்பிளிசிட்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. என்னென்னா இன்டெகிரிட்டி, ட்ரஸ்ட். நம்ம நம்பிக்கை வைக்கலாமா வேணாமா ஒரு ஆள்கிட்ட, அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவருடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. ஒரு கண்ணியம், ஒரு ஆளுடைய கண்ணியம், டிக்னிட்டி. அது என்னென்னா நம்ம ஐ டு ஐ பேசுகிறப்போ, கண்களோடு கண்கள் மட்டும் உரையாடுறப்போ, பார்த்து பேசுகிறப்போ அவருடைய மிக முக்கியமான பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக் வெளிப்படுது. இதுவே நீங்கள் நம்ம பேசுகிறப்போ, எனக்கு தெரிஞ்சு பழைய கம்பெனி, என்னுடைய ரொம்ப பழைய கம்பெனி அல்ஜாபரில் ஒரு QAQC மேனேஜர் இருப்பார். அவர் பேரை சொல்ல விரும்பலை. அவர் பேசுகிறப்போ கண்ணை தவிர்த்து எல்லா இடத்தையும் பார்த்துருவார். அப்போ கண்டிப்பாக இன்டெகிரிட்டி, அந்த மாதிரி உள்ளப்போ இன்டெகிரிட்டி இஷ்யூஸ், சந்தேகமாக பார்க்குறது, இன்செக்யூர் ஃபீலிங், இது எல்லாத்தையும் மற்ற அவயங்களை பார்க்குறப்போ மற்ற ஆளை எடை போட ட்ரை பண்ணுறாங்க. நம்ம கண்களை மட்டும் பார்க்காம வேறு எல்லா இடத்தையும் உடலில் பார்க்குறப்போ அந்த ஆள் எப்படின்னு சொல்லிட்டு எடை போட அவங்களுக்கு முன்னாலே ட்ரை பண்ணுறாங்க. அது இன்டீசென்ட்டாகவும் வெளிப்படுது, டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது. அதனால் கண்களோடு கண்கள் மட்டும் நம்ம பார்வை இருக்குது. ஒரு சில பேர் நல்ல ஜெனியூனான ஆட்களும் இருப்பாங்க, ஆனால் அவங்க தெரியாமல் இந்த பிஹேவியரும் செய்வாங்க. அதையுமே நான் கவனிச்சிருக்கேன். அவங்க ரொம்ப ஜெனியூன், ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தி, ஆனாலும் அவங்க தெரியாமல் இந்த ஒரு ட்ரேட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, வேறு இடத்தெல்லாம் பார்க்குற மாதிரி பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு கணிக்க ட்ரை பண்ணுவாங்க. பேசுகிறப்பவே எதிராளிக்கு தெரிகிற மாதிரியே. அப்படி செய்ய வேணாம். அது நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகும். ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் இது. வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சின்னதாக தெரியும், ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கேரக்டரிஸ்டிக்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இமேஜ், உங்களுடைய இம்ப்ரெஷன், நீங்கள் ஐ டு ஐ கான்டாக்ட் மட்டும், கண்ணோடு கண் நேரிட்டு பேசுகிற பொழுது உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம், உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ட்ரஸ்ட், இன்டெகிரிட்டி, உங்களுடைய டிக்னிட்டி எல்லாமே சூப்பராக வெளிப்படுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.